ஜெயகருட சுபர்ண அடியன் நாட்டேரி ரங்கநாதன் சரண் சேவக். மகான்கள், பெரியவர்கள், ஆச்சாரியர்கள் இவர்களுடைய கட்டாட்சம் நம்ம மேலே பட்டதுனாலே நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது அளவிட முடியாது அப்படின்னு ரீசெண்டாக அடியனுடைய சுவாமி ஸ்ரீ ஓவி ஏபிஎன் சுவாமி எங்கள் எல்லாருக்கும், சிஷ்யர்கள் எல்லாருக்கும் இதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார். இதை மேலும் இல்லஸ்ட்ரேட் பண்ணும் விதமாக ஒரு அழகான சரித்திரம், ஒரு சின்ன கதை ஒன்று சுவாமி சொன்னார். அந்த கதை என்ன தெரியுமா? முன்னொரு காலத்தில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மிகுந்த பக்திமான்களாக ஒரு தம்பதி. அந்த தம்பதிக்கு ஒரே ஒரு குழந்தை, அது ஒரு ஆண் குழந்தை. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவர்கள் எந்த அளவுக்கு பக்திமான்களாக இருக்காளோ அவன் அந்த அளவுக்கு துஷ்டனா மூர்க்கனா வளர்ந்தான். சேரக்கூடாதுவா கூட சேர்ந்து நாஸ்திகனாக மாறி குடிமைகள்லாம் எடுத்துண்டு மொட்டை அடிச்சுண்டு நெத்தி கழிச்சுண்டு பூனில் கழட்டி போட்டு இப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தான். அவர்கள் இந்த அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லி பார்த்தா, ஆனால் இவன் திருந்தக்கூடாதுன்னு இருந்தான். அவள் சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு அவள் தெரிஞ்ச உடனே இனிமேல் இவ கூட இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து மனசு உடைஞ்சு போய் தீர்த்த யாத்திரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த காலம் மாதிரியா தீர்த்த யாத்திரைங்கிறது? இப்போ நம்ம ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம், ட்ரெயினில் ஏறி போகிறோம். இன்னைக்கு அடுத்தால ஃப்ளைட் ஏறினா ஈவினிங்கே அயோத்தியா ராமனை போய் சேவிச்சிடலாம் அப்படின்னா இன்னைக்கு வசதிகள் இருக்கு. அந்த காலம் அப்படி இல்லை. தீர்த்த யாத்திரை போகணும்னா வருஷக்கணக்காகும். அப்படி இவா பல வருஷம் தீர்த்த யாத்திரையிலே இருந்தா. இன்னொன்று, இவாளுக்கு திரும்ப வரணும்னு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. திரும்ப இந்த பையன் மூஞ்சில முடிக்கக்கூடாதுன்னு தான் இருந்தா. இருந்தாலும் ஊருக்கு போய் கிளம்பிட்டா திரும்ப வந்து தான் ஆகணும். ஸோ ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வரவா இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தா அவளை எதிர்கொண்டு வரவேற்று அவளை சேவிக்கணும் அப்படின்லாம் நமக்கு பண்பாடு இருக்கு. நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம் அது. அந்த மாதிரி 10 வருஷம் கழிச்சு தீர்த்த யாத்திரை போனவா அப்படி வராளேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க திரண்டு ஊர் எல்லையில அவளை வரவேற்கிறதான். தூரத்துலேருந்து பார்க்குறா. ஊர் எல்லையை பார்த்தா இப்படி எல்லா மக்கள் கூட்டுருக்கான்னு தெரியுது. அதில் ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஒரு யங்ஸ்டர் இளைஞன் ஒருத்தன் அழகாக கட்டுக்குடுமையோட 12 திருமணோட ரொம்ப தேஜஸ்வியா ஒரு விலட்சணமா ஒரு சுரூபத்தோட கையில பூர்ண கும்பத்தோட நின்று இருக்கான். இவன் யாருன்னு தெரியலையே, யாராத்து பையன் தெரியலையே, இப்படி ஜம்முன்னு இருக்கானே அப்படின்னு அவ நினைச்சுட்டே வரா. கிட்ட வந்து பார்த்தா தெரியுது அந்த பையன் யாரும் இல்லை, இவாளோட பையன் தான். எப்படி வேறு விதமா நாஸ்திகனா இருந்தானோ இப்போ அப்படியே மாறி இப்படி பரம வைஷ்ணவனா, ஸ்ரீ வைஷ்ணவனா மாறி இப்படி இருக்கான். அதை பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். எதுக்கெல்லாம் அவள் ரொம்ப ஆசைப்பட்டாலும் அது அத்தனையும் நிறைய நடந்து போயிட்டு இப்போ இவனும் அவளை வரவேற்று பிரதர்ஷன நமஸ்காரங்கள்லாம் பண்ணி அபிவாதனம் பண்ணி மன்னிப்பு கேட்டான். நான் எப்படி இப்படிலாம் இருந்தேன், அதெல்லாம் தப்புன்னு இன்னைக்கு புரியுது. எப்படியோ நடுவில் திடீர்னு மாறிட்டேன். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு மனமாற்றம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ அவ அப்பா கேட்டார், ஏன்பா இந்த கிராமத்துக்கு கூரத்தாழ்வான் அப்படின்ற ஒரு மகாத்மா வந்தாரா அப்படின்னு கேட்டார். அவனுக்கு புரியல, என்ன சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு. அப்பா, ஆமா, கொஞ்ச நாள் முன்னாடி இந்த கிராமத்து வழியா தான் கூரத்தாழ்வான் ஒரு பெரியவர் போனார். அதுக்கு மேல எனக்கு தெரியாது ஒண்ணு. ஆஹா, இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னுடைய இந்த மாற்றம், உன்னுடைய இந்த ஏற்றம் எதனால வந்தது அப்படின்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு அவங்க நான் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி யாருடைய கட்டாட்சம் இந்த மாதிரி பரம பாதகனை கூட பவித்திரனாக்கும் அப்படின்னா அந்த பெருமை கூரத்தாழ்வானுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்பேற்பட்ட மகாத்மா அவர் இந்த வழியா போயிருக்கார். அவருடைய கடாட்சம் முன்னறியாமே அவன் மேல பட்டிருக்கு. அதனால இப்படி மாறி இருக்க, இதான் நடந்திருக்கு, எனக்கு புரிஞ்சிருது அப்படின்னு அந்த தன்னுடைய பையன் இப்படி மாறுறதுக்கும் காரணம் அந்த மகாத்மாவுடைய கட்டாட்சம் தான் அவர் கொண்டாடினாருங்க. இந்த ஒரு சரித்திரத்தை சொல்லி பெரியவாவோட கட்டாட்சம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணார். அதுக்கும் மேல இங்க சுவாமி அவருடைய ஆச்சாரியன், அதாவது புரிசை நடாதூர் ஸ்ரீ பாஷ்ய சிம்ஹாசனம் ஸ்ரீ யுவே வாட்சிய ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகன் அப்படின்னு அடியனுக்கு பின்னால போட்டோல எழுந்திருக்கக்கூடிய இந்த சுவாமி, அவரை பத்தி அவருடைய மகாத்மியத்தை பத்தியும் சொன்னார். இப்போ எப்படின்னா, அந்த காலத்துல இந்த புரிசை சுவாமின்றவர் சென்னையில் ரொம்ப நாள் இருந்தார். அப்போ ஸ்ரீமத் அஹோபில மடம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த அஹோபில மடத்துல ரொம்ப நாள் ஸ்ரீகாரியமாக நிர்வகித்து வந்த ஒரு பெரியவர். அவருக்கு பேர் பழவேரி சடகோபாச்சார். அந்த பழவேரி சடகோபாச்சார் என்பவர் மடத்துக்கு யார் வந்தாலும் நான் சென்னைக்கு போக போறேன், மெட்ராஸுக்கு போக போறேன்னு யாராவது சொன்னா, மெட்ராஸுக்கு போக போறியா, அப்ப நீ எது பண்றியோ என்ன பண்றியோ தெரியாது, நீ நிச்சயமா புரிசை சுவாமி அங்கதான் இருக்கார், அவரை போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு நிர்பந்திப்பாராம். ஒருவாள் சென்னைக்கு போறேன்னு யார் சொன்னாலும் அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வைஸ், அந்த ஸ்ரீகாரியம் சுவாமியிடமிருந்து கிடைக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, நீ அங்க போய் புரிசை சுவாமியை போய் சேவிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன் அப்படி அட்வைஸ் பண்றாரு அப்படின்னு கேட்டா,
இந்த புரிசை சுவாமி எப்பேற்பட்ட ஒரு பிரம்மவித்து, இப்பேற்பட்ட பெரியவெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். இவரெல்லாம் இருக்கும்பொழுதே போய் சேவிச்சிடணும். அதனால நமக்கு அளவிட முடியாத நன்மை கிடைக்கும். அதனால நிச்சயம் போய் புரிசை சுவாமியோட சேவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். அப்பேற்பட்ட பெருமையை உடையவர் எங்களுடைய பிராச்சாரியன், அதாவது எங்க சுவாமிக்கு ஆச்சாரியன் ஆன புரிசை சுவாமி அப்படின்றவர். இப்படி மகான்களுடைய சரித்திரம், முக்கியமா புரிசை சுவாமியுடைய மகாத்மியத்தை கேட்டது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது எங்களுக்குலாம். அதை உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது. இதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். தன்யோஸ்மி, ஜெயதோட சுபர்ண.